ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மார்னிங் வேக்கப் சாங் வந்தாச்சு. ஸோ நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரியுது இன்றைக்கி ஒருத்தங்க போக போகிறாங்கன்னு. ஆக்சுவலாக வெளியில் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பரவலாக போயிட்டுருக்கு. கரெக்டாக இந்த சாட்டர்டே மார்னிங் வேக்கப் சாங்கில் வந்துட்டு ஒரு க்ளூ இருக்கும் அப்படின்னு. போன வாட்டி வந்துட்டு அழகான பாட்டு, அந்த பாட்டு வந்தவொடனே விஜய் பாடுறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. மதுரை அந்த ஸ்பேஸ் பண்ணி ஒரு பாட்டு வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வந்திருக்கு. அதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணால் அது வந்து சாண்ட்ரா தான் எவிக்ட் ஆக போகிறார்கள் அப்படின்ற விஷயம். இப்போ என்னென்னா, நம்ம பண்ணுற மாதிரி விஷயங்களை வந்து இந்த பிக் பாஸ் கண்டஸ்ட் வெளியே வந்து பார்ப்பாங்கள்ல. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அது யோசிக்கிறார், யாராக இருக்கும் இன்றைக்கி வெளியே போவாங்க அப்படின்னு. பிரவீன்ராஜ் அப்படியே நின்றுட்டுருக்காரு, பாட்டு ஓடிட்டுருக்கு. இப்படியே யோசிக்கிறாரு, இவங்க யாராவது யார் போக போகிறா அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி கிடைச்ச தகவல், அந்த பாட்டிலேருந்து வர க்ளூ வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னா, சாண்ட்ரா இந்த பிக் பாஸ் விட்டு போக போகிறார்கள் அப்படின்ற விஷயங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸ் ரொம்ப டவுனாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களால தான் வந்துட்டு விஜய் பார்வதி அண்ட் கமருதி வெளியே போனாங்கன்ற ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஓட்ஸுமே இல்லை. அதேமாதிரி இந்த பாட்டு என்ன பாட்டு போட்டிருந்தேன் அப்படின்னா, எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி அந்த ஒரு பாட்டுக்குள்ள. ஸோ நீ எங்கே பிறந்த அப்படின்னா, தமிழ்நாட்டில் அவங்க வந்து ஆக்சுவலாக மலையாளி இல்லையா. ஸோ எங்கடி பிறந்த அந்த மாதிரி ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணை குறிக்குது. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் தான், மீதி எல்லாமே வந்துட்டு ஆண்கள். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அரோரா, அதுக்கப்புறம் நம்மளுடைய 3 பெண்கள். திவ்யா ஓட்டும் பார்த்தீங்களா. ஸோ திவ்யாவும் மலையாளியே இல்லை, அவங்க திவ்யா மலையாளி கிடையாது, இவங்க தான். ஸோ அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஓட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. அரோரா வந்து ஆல்ரெடி டிக்கெட்டு ஃபினாலே வாங்கிட்டாங்க. திவ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ கானாவனத்துக்கு அப்புறம் அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. ஸோ கிளியர் கட்டாக தெரியுது அது வந்து நம்ம சாண்ட்ரா தானே. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அழகாக காமிச்சாங்க, நல்லா அழகாக டான்ஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அதை பற்றி அவங்க பேசவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம் நைட்டு வந்துட்டு புலம்புனார், இன்றைக்கி கண்டிப்பாக நான் போயிடுவேன் அப்படின்னாரு. இந்த பக்கம் வந்து திவ்யா தாங்க டைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சிங்கன்னு சொல்லிட்டு அரோரா புலம்பிருப்பாங்க. ஏன் அது சாண்ட்ரா கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலையை காமிச்சிருப்பாரு நம்ம பிரவீன்ராஜ். ஸோ அவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. பட் நம்மளுக்கு தெரியும் வெளியில் வந்து ஓட்டிங்ஸ் வந்து ரொம்ப டவுனில் யார் இருக்கா அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க வச்சுங்களேன், அவங்க வந்து ஒரு பக்கம் அவங்க வந்து ட்ராமா ஆனாங்க, அது எல்லாம் ஒரு பக்கம் வச்சுருந்தாலும் உண்மையிலே பக்கம் போனால் அரோராவோட சாண்ட்ரா ஒரு விஷயத்தை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் கேமு பாசிட்டிவ் கேமு எல்லாத்தையும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஏதாவது ஒரு சம்பவம் இந்த பிக் பாஸ் கேமுக்காக பண்ணியிருக்காங்க. அது மாற்றுக்கிறது கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது இதுதான் எல்லாருக்கும் வந்து ஒரு முதல் கேள்வியாக இருக்குது. அரோரா உள்ளே இருக்காங்க, நாங்கள் போகிறோமே, இவங்க போகிறாங்களே அப்படின்ற ஒரு கொடுமையான ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து கதையாக நடந்துகிட்டே இருக்குது. இதில் வேற வந்துட்டு அரோராவுக்கு வந்து கையை தூக்கி இந்த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் அரோரா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக அந்த அம்மாவுக்கு. என்னடா நடக்குது? நேற்று புலம்புற டாஸ்க் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த புலம்புறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாயார வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டு 2 பேர் வந்தாங்க. அவங்களே வந்து எப்படி 50 நாள் நீ கடந்த அப்படின்னு கேட்குறாங்க. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒன்று. அதே மாதிரி வந்து இன்னொரு அந்த லைன் ஒன்று நோட் பண்ணேன். மண்டே நீ முண்டம், டியூஸ்டே நீ தண்டம், வெட்னஸ்டே நீ அதாவது அந்த ஒரு லைன் வரும். ஸோ ஒரு வாரமும் வந்துட்டு நம்ம சாண்ட்ரா வந்துட்டு நடிப்பாங்க. ஒரு வாரம் வந்துட்டு சோஃபா சாண்ட்ரா, ஒரு வாரம் வந்து சட்ட சாண்ட்ரா, ஒரு வாரம் அழுகை சாண்ட்ரா, இப்படி வந்துட்டு நம்ம வியானா சொன்னாங்கல்ல. ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம சாண்ட்ரா தான்ன்றது தெளிவாக தெரியுது. ஸோ இன்றைக்கி சாண்ட்ரா தான் வெளியே போக போகிறாங்கன்றது நல்லா தெரியுது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த எவிக்ஷனை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.